அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ சித்தீருன், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். யுஹிப்புல் ஹயா வஸ்ஸித்ர், அல்லாஹ் வெட்கத்தையும் மறைப்பதையும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எதை மறைக்கிறான்? அல்லாஹ் எதை மறைப்பதை விரும்புகிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், அடியார்கள் மீது அல்லாஹ் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அவனுடைய அருளை பூரணமாக்கி இருக்கிறான். வெளிப்படையான அருள் எண்ணி முடிக்க முடியாது. மறைமுகமான அருளில், அல்லாஹுடைய அருளில் மேலானது அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மறைப்பது. நம்முடைய கண்ணியமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பாவத்தின் மேல் போட்டிருக்கக்கூடிய திரைக்கு தான். அந்த திரையை அகற்றினால், நம் பாவங்கள் வெளிப்பட்டால் நாம் யார்? இப்னு கையிம் ரஹிமஹுல்லா அதனால் தான் அழகாக சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியான் முதலில் பாவம் செய்தால் அல்லாஹ் அதை மறைக்கிறான். அது அல்லாஹ் அந்த அடியான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பது. அல்லாஹ் அதை மறைக்கிறான், யாருடைய கண்களுக்கு முன்னாலும் தெரியாமல். பிறகு அல்லாஹ் அவனை அழைக்கிறான் பாவ மன்னிப்பின் பக்கம். பிறகு அவன் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கோபத்தை தரக்கூடிய செயல் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோர்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இவர்களை தவிர. இவர்கள் யார்? இரவில் பாவம் செய்திருப்பான், அல்லாஹ் அதை மறைத்திருப்பான் மனிதர்களுடைய கண்களுக்கு முன்னால். ஆனால் இவன் காலையில் மனிதர்களுக்கு மத்தியில் வந்து, இரவில் நான் இன்ன பாவங்களை செய்தேன் என்று அல்லாஹ் மறைத்த பாவத்தை மக்களிடத்திலே மகிழ்வோடு வெளிப்படுத்துகிறான். இப்படி செயலை செய்யக்கூடியவனை, இங்கு பாவங்களை வெளிப்படுத்துவதை அல்ல ரசூலுல்லாஹ் சொல்ல வருவது, அல்லாஹ் அவனுடைய அருளால் மறைக்கிறான், ஆனால் இந்த அடியான் அதை வெளிப்படுத்துகிறான். இப்படி பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியவனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.